ஹாய் கைஸ். நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, டெக் ஃபெயிலியர் அதுலேருந்து நம்மளுக்கு என்ன லிசன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். டெக் ஃபெயிலியர்னா எப்போ டெக்னாலஜி ஸ்டார்ட் ஆச்சோ, அதுல இருந்து இப்போ வரையும் என்னென்ன ஃபெயிலியர் ஆச்சு, அது பின்னாடி என்ன பக் வந்தது, எந்த ரீசன்னால அந்த பக் வந்துச்சு, இந்த மாரி டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். என்னோட எய்ம் அண்ட் ஹோப் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல வெறும் டெஸ்டிங் கான்செப்ட், வெறும் ஸ்டடி ஓரியன்டடா போகாம, நம்ம படிக்கிறோம், நம்ம கத்துக்கிறதோட இம்பார்ட்டன்ட் என்ன? நம்ம பண்றத கேர்லெஸ்ஸா பண்ணா என்ன இம்பாக்ட் ஆகும்? என்ன இம்பாக்ட் ஆயிருக்கு? அதனால எவ்வளோ லாஸ் வந்திருக்கு? இது எல்லாமே நம்ப டே டு டே நம்ம அத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம கத்துக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா எடுத்து பண்ணுவோங்கிறது என்னோட நம்பிக்கை. அதனால தான் நான் இந்த வீடியோ சீரிஸ வந்து நான் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, நம்ப எப்பப்பலாம் அவைலபிள் டைம் இருக்கோ, அப்பலாம் வந்து இந்த மாரி டெக் ஃபெயிலியர்ஸ் என்னென்ன ஆச்சுங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இது ஒரு ஷார்ட்டான வீடியோவா தான் இருக்கும். ரொம்ப இன்டெப்த்தாலாம் நான் போக விரும்பல. ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனில 1996ல அரைன் அரைன்ங்கிற ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்றாங்க. அதோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 32 ஆ ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்ட்ல ஆல்மோஸ்ட் 1996லயே 360,000,000 வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து இயர்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டே அப்போ ராக்கெட்ட லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ணப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 32 செகண்ட் ஆர் 37 செகண்ட் எஸ் 37 செகண்ட் வந்து அந்த ராக்கெட் வந்து கரெக்ட்டா வொர்க் ஆயிருக்கு. ஸோ ஆஃப்டர் 37 செகண்டுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட டைரக்ஷன் மாறியிருக்கு. டைரக்ஷன் மாறுனதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆயிருச்சு. கொலாப்ஸ் ஆகி அது வெடிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 37 செகண்ட் போனதுக்கப்புறம் ஏன் வெடிச்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரீசன் என்ன நினைக்கிறீங்க? அதோட இன்ஜின் ஃபெயில் ஆயிருக்கும் ஆர் ஃபியூயல் வந்து அதில ஏதாச்சும் இஷ்யூ ஆயிருக்கும். அப்படியா நினைக்கிறீங்க? ஸோ அது எதுவுமே கிடையாது. அதோட ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு பக்க டெஸ்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. டெஸ்டிங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன டெஸ்டிங்க மிஸ் பண்ணதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 360,000,000 எப்போ 1996ல அது எவ்வளோ பெரிய அமௌண்ட். அப்போ 1996ல. அது இல்லாம ஆல்மோஸ்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆல்மோஸ்ட் இயர்ஸ் ஆஃப் இயர்ஸ் அரவுண்ட் 10 இயர்ஸ் வந்து வொர்க் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஒரு சின்ன இஷ்யூனால போயிருச்சு. அந்த இடத்துல அவங்க டெஸ்டிங்க பண்ணாம விட்டதுனால, அவங்களுக்கு வந்து அந்த ராக்கெட் வந்து வெடிச்சிருச்சு. இப்ப பார்ப்போமா, அது என்னத்த அப்படி மிஸ் பண்ணாங்க? என்ன ஆச்சுங்கிறத? ஸோ, ஆக்சுவலா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நம்மகிட்ட ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒண்ணு இருக்கு. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க 2 லிட்டர் வாட்டர் பாட்டில அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்குள்ள நுழைச்சா என்ன ஆகும்? உங்களால அந்த வாட்டர் பாட்டில நுழைக்க முடியாது. கரெக்ட்டா? அந்த வாட்டர் பாட்டில் நசுங்கும், உடையும், எல்லாம் ஆகும். கரெக்ட்டு தானே? ஸோ, இத மனசுல வச்சுக்கோங்க. ஸோ, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ராக்கெட்டோட ஓல்டு வெர்ஷன் இருக்கும்ல. ஸோ, நம்ம மொபைல் ஃபோன்லயே வெர்ஷன்ஸ் வருதுல்ல. வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3ங்கிற மாரி. அந்த மாரி வெர்ஷன் 4 ஓட கோட எடுத்து, அந்த வெர்ஷன் 5ல வந்து அவங்க அப்படியே ரீயூஸ் பண்ட்டாங்க. ரீயூஸ் பண்ணதுக்கப்புறம் டெஸ்டிங் பண்ணாம அவங்க அப்படியே ரீயூஸ் பண்ட்டாங்க. ஸோ, வெர்ஷன் 4, வெர்ஷன் 5க்கு வந்து என்ன டிஃபரெண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, வெர்ஷன் 5 வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அதோட இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். அது கால்குலேட் பண்ற விதம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நான் வெர்ஷன் 4 அப்படியே கிடையாது. அது அப்படியே டவுன் கிரேட். ஸோ, அவங்க இத பார்க்காம அப்படியே அந்த கோட் எடுத்து இதில போட்டனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு பக் வருது. இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு பக் வருது. என்னன்னா, இப்ப இந்த வெர்ஷன் 5 வந்து எப்படி கால்குலேட் பண்ணும்னா, 64 பைட்ல கால்குலேட் பண்ணும். இந்த வெர்ஷன் 4 எப்படி கால்குலேட் பண்ணி வைக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, 16 பிட் அப்படி கால்குலேட் பண்ணி வைக்கும். ஸோ, இந்த ராக்கெட் போனதுக்கப்புறம் இந்த கால்குலேஷன்னால ஆல்ரெடி அவங்க காப்பி பேஸ்ட் வெர்ஷன் 4 ஓட கோட் தானே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 64 பிட் உடைய இதுனால, அந்த மெமரி ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து அது சேவ் பண்ற விதம் தப்பா மாறி கால்குலேட் ஆகி, அதோட சேஃப்டி கம்ப்யூட்டரும் டவுன் ஆயிருச்சு, கிராஷ் ஆயிருச்சு. அதோட பேக்கப் கண்டினியூ எல்லாமே வந்து கிராஷ் ஆயிருச்சு. கிராஷ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராக்கெட்டுக்கு டைரக்ஷன் எதுவுமே இல்லாதனால, அந்த ராக்கெட் வந்து வெடிச்சிருச்சு. ஸோ, இந்த இடத்துல அவங்க பண்ண சின்ன தப்பு, அதாவது ரீயூஸ் பண்ணாம அதே வெர்ஷன் 4ல இருக்க அதே கோட எடுத்து வெர்ஷன் 5க்கு ரீயூஸ் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்க டெஸ்ட் பண்ணாம அத லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு தப்புனால 360 மில்லியன் வந்து லாஸ் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் 1000 டெவலப்பர்ஸ்க்கு மேல 10 வருஷமா பண்ண வொர்க் வீணா போயிருச்சு.
இப்போ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். டெஸ்டிங் ஏன் முக்கியம்? ஏன் நம்ம டெஸ்டிங் பண்ணணும்? நம்ம பண்ற ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் என்ன ஆகும்? எல்லாமே ஒரு செகண்டுக்குள்ள எல்லாமே மாறிடும். ஸோ, அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம். அச்சச்சோ! இத நம்ம முன்னாடியே பண்ணிட்டோமே! அப்படிங்கிறது. ஸோ, அந்த மாரி ஒரு தாட் வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம டெஸ்டிங் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஸோ, டெஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, நான் ஏன் இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு டெஸ்டிங்கோட கான்செப்ட் புரியணும். நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். அண்ட் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் டெஸ்டிங்கோட கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லி தரோம். அண்ட் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா கத்துக்கணும்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாரி வீடியோ மேக் பண்ணட்டுமா? மேக் பண்ண வேணாமா? இல்ல இன்னும் இன் டெப்த்தா பண்ணட்டுமா? அப்படிங்கிற மாரி எல்லாம் சொல்லுங்க. நம்ம அதுக்கு ஏத்த மாரி பண்ணுவோம். பை கைஸ். வில் சி நெக்ஸ்ட் வீடியோ. பை.